இப்போ சிஏஜி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். அதாவது 2023 to 24 தான் அதிக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அந்த கடன் எதுக்காக தராங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஓய்வூதியம் கொடுக்குறோம், இலவச திட்டம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கடனை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கல்வியில் முதலிடம், தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் முதலிடம், வளர்ச்சியில் முதலிடம் அப்படிலாம் போய் இன்றைக்கு தமிழ்நாடு கடன் வாங்குவதில் முதலிடம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் இந்த சோகால்டு திராவிட மாடல் அரசாங்கம் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பதவியிலேருந்து அவர் இறங்கக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி ரூபாய் தான். இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 2021 வரைக்குமே அவ்வளோதான், 4.5 லட்சம் கோடி ரூபா தான் கடன். இந்த திராவிட மாடல் இவங்களுடைய ஆட்சியில் இந்த 4.5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலாக 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வந்து போயிடுச்சு. 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் அதிகமாகிருக்கு. பீகாரை விட அதிகம், மகாராஷ்டிராவை விட அதிகம். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை விட அதிக மக்கள் தொகை கொண்ட பெரிய மாநிலங்கள். இந்த மாநிலங்களோட அதிகமான கடனை வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு குடும்பம் வந்து எப்படி கடன் வாங்கினா அந்த குடும்பம் வந்து பாதிக்கப்படும், அதே போல் தான் ஒரு நாடும். இப்போ வருமானம் எவ்வளோ வருது, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவு பண்ணணும். ஆனால் இவங்க வந்து செலவுகளை வந்து அதிகப்படுத்திட்டு குறைவான வருமானம் இருக்குது. சரி, அந்த வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்ன செய்கிறது அப்படின்னா, அதையும் சாதாரண பொதுமக்கள் தலையில் தான் கட்டுறது. வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதும் சாதாரண அடித்தட்டு மக்கள் தலையில் தான் கட்டி தான் அந்த வருமானத்தை கொண்டு வராங்க. அதற்கு ஈக்குவலாக தானே இங்கே வந்து நீங்கள் செலவு செய்யணும்.